வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வால்மீகி ராமாயணம் குறித்த ஷோவின் ஆய்வு கண்ணோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 4ஆம் பகுதி. இதில் அவர் பாலகாண்டத்தில் அவதூறு செய்த விபரீதம் அப்படின்னு சொல்லி உத்தரகாண்டத்திலிருந்து சில பகுதிகளை முன்கூட்டியே நமக்கு தருகிறார். அந்த பகுதிகளை இப்போது பார்ப்போம். சுருக்கமாக முதல்ல கொடுத்துருக்காரு. லவகுச்சர்களை பற்றி அறிந்து கொள்ள உத்தரகாண்டத்திலிருந்து ஒரு பகுதி, சீதையை பற்றி மக்கள் பேசி அவதூறு, சீதையை திறந்துவிட ராமர் எடுத்த முடிவு, ராமரின் உத்தரவை நிறைவேற்றிய லக்ஷ்மணன் பட்ட துயரம், சீதையின் அதிர்ச்சி ஆகியவற்றை இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் என்று குறிப்புரையாக கொடுக்கிறார். இப்போ அத்தியாயத்தை குறிப்போட ஆரம்பிக்கிறார். அந்த குறிப்பு: தங்களுடைய பாடலில் மனமுருகி தங்களை ஆசீர்வதித்த ரிஷிகளிடமிருந்து மர உரிகளையும் கமண்டலங்களையும் பரிசுகளாக பெற்று நகரில் பல இடங்களில் தங்கள் பாடலினால் மக்களை மகிழ்வித்து அதன் பின்னர் ராமர் சபையில் அரியாசனத்தில் வீற்றிருப்பது தங்கள் தந்தைதான் என்று அறியாமல் அவர் முன்னிலையிலேயே தங்கள் பாடலை இசைத்த லவகுச்ச சகோதரர்களின் பிறப்பையும் அதற்கு முந்தைய சில நிகழ்ச்சிகளையும் விவரிக்கிற வால்மீகி ராமாயணத்தின் இறுதி காண்டமாகிய உத்தரகாண்டத்திலிருந்து சில பகுதிகளை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறார். பட்டாபிஷேகம் நடந்து முடிந்து சில ஆண்டுகள் கழிந்த பின்னர் சீதை கருவுற்றிருக்கிறாள் என்று அறிந்த ராமர் அவளிடம், அழகில் சிறந்தவளே, உன்னுடைய ஆசை என்னவென்று சொல், அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று கேட்க சீதை தன்னுடைய விருப்பத்தை கூறினார். கனிகளையும் கிழங்குகளையும் மட்டுமே உட்கொண்டு சிறப்பான நேமத்துடன் கங்கை கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரிஷிகளின் ஆசிரமங்களை பார்க்கவும் அங்கே ஒரு சில தினங்கள் தங்கவும் ஆசைப்படுகிறேன். ஓர் இரவே கூட அங்கு தங்கினாலும் அது என் மனதிற்கு பெரும் திருப்தியை தரும். இவ்வாறு சீதை கூறுவதை கேட்ட ராமர் அவளுடைய ஆசையை அடுத்த தினமே நிறைவேற்றுவதாக கூறிவிட்டு வேறு ஒரு அறைக்கு போனார். அங்கே சொற்களையும் சொற்சுவையும் பொருட்சுவையும் கலந்த பல விஷயங்களை எடுத்து கூறுவதில் வல்லவர்களான சிலர் கூடியிருந்தார்கள். சில விஷயங்கள் பேசப்பட்ட பிறகு கூடியிருந்தவர்களில் ஒருவனான பத்ரன் என்பவனை பார்த்து ராமர், மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? தன் கடமையை சரிவர செய்யாத அரசனை பற்றி நகரங்களிலும் காடுகளிலும் கூட மக்கள் விமர்சனம் செய்வார்கள். ஆகையால் என்னை பற்றியும் என் சகோதரர்களை பற்றியும் சீதையை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டார். ராமர் தன்னை இப்படி கேட்டவுடன் மக்கள் அவரை எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறார்கள் என்பதை பத்ரன் எடுத்து சொல்லி கொண்டிருந்தான். அப்போது ராமர், எதையும் விட்டுவிடாமல் உண்மையை அப்படியே எனக்கு சொல்வாயாக. மக்கள் பேசும் நல்ல வார்த்தைகளையும் நான் கேட்க விரும்புகிறேன். அவர்கள் காணும் குறைகளையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு குறைகளை களைந்துவிட நான் முனைவேன். ஆகையால் நகரங்களிலும் கிராமங்களிலும் காடுகளிலும் மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்ற விவரத்தை முழுமையாக எனக்கு தெரிவிப்பாயாக என்று சொன்னார். இரு கைகளையும் கூப்பியவாறே பத்ரன் பதிலளித்தான். அரசே, உங்களை பற்றி மக்கள் பேசும் நல்வார்த்தைகளையும் சொல்கிறேன். அவர்கள் சொல்லும் அமங்கலமான பேச்சுகளையும் சொல்கிறேன். தெருக்களிலும் சந்தைகளிலும் பூந்தோட்டங்களிலும் காடுகளிலும் மக்கள் உங்களை வெகுவாக புகழ்கிறார்கள். இதற்கு முன் அரசர்களாலோ அரக்கர்களாலோ தேவர்களாலோ கூட சாதிக்க முடியாத காரியத்தையும் ராமர் செய்து காட்டியிருக்கிறார். அவருடைய மேற்பார்வையில் கடலின் மேல் ஒரு பாலம் கட்டப்பட்டது என்பதே வியக்கத்தக்க விஷயம். தன்னுடைய படையுடன் ராவணன் அழிக்கப்பட்டான் என்பது மகத்தானதொரு சாதனை. யுத்த காலத்தில் ராவணனை கொன்று வீழ்த்திய வீர சாகச செயலை புரிந்துவிட்டு சீதையை மீட்டு அவளை மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கே அவர் அழைத்து வந்திருக்கிறார். சீதையுடன் கூடி வாழ்வதில் கண்ட இன்பம் அவருடைய இதயத்தை அந்த அளவுக்கு ஆட்கொண்டு விட்டது. பலாத்காரமாக ராவணனால் அபகரிக்கப்பட்டு அவனுடைய மடியில் அமர்த்தப்பட்டு இலங்கைக்கு கவர்ந்து செல்லப்பட்டு அங்கே ராட்சசர்களின் ஆளுகையின் கீழ் அசோகவனத்தில் வைக்கப்பட்ட சீதையை ராமர் எவ்வாறு திரும்பவும் ஏற்கலாம்? இனி நமது மனைவிமார்கள் இப்படி நடந்து கொண்டால் நாமும் அதை சகித்து கொள்ள வேண்டியதுதான். அரசன் எவ்வழியோ அவ்வழியிலே தானே மக்களும் சென்றாக வேண்டும் என்று நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் மற்ற பல இடங்களிலும் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். இவ்வாறு பத்ரன் கூறியதை கேட்ட ராமர் பெரிதும் மனம் நொந்து போனவராக மற்றவர்களை பார்த்து, இந்த விவகாரம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்க அவர்கள் ராமரை வணங்கி நின்று பல இடங்களிலும் மக்கள் இப்படி பேசுவதாகவே உறுதி செய்தார்கள். கவிழ்ந்த முகமும் குழைந்த மனமும் உடையவராக தோன்றிய ராமர் தன்னுடைய சகோதரர்களை அழைத்து வருமாறு சேவகனுக்கு கட்டளையிட்டார். அவருடைய ஆணையை ஏற்று அங்கே வந்த அவருடைய சகோதரர்கள் அவருடைய முகத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். கிரகணத்தால் பீடிக்கப்பட்ட சந்திரன் போலவும்
ஒளியை இழந்துவிட்ட சூரியன் போலவும் வாடி வதங்கிவிட்ட தாமரை போலவும் அவருடைய முகம் காட்சியளிக்க அவர் கண்களில் இருந்து நீர் பெருகி கொண்டிருந்தது. துன்பத்தினால் பொசுங்கிக் கொண்டிருந்த ராமர் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, என்னுடைய எல்லா சொத்துக்களுமே நீங்கள்தான் என்னுடைய வாழ்வு. தர்ம சாத்திரங்களை நன்றாக அறிந்தவர்களும் கூர்மையான அறிவு படைத்தவர்களும் ஆகிய நீங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை கேளுங்கள். இப்படி பேசத் தொடங்கிய ராமர் பத்ரனாலும் மற்றவர்களாலும் கூறப்பட்ட செய்தியை தெரிவித்தார். அதன் பின்னர், இந்த அவதூறு என் குடலை கிழித்து தின்கிறது. நான் உதித்தது கீர்த்தி வாய்ந்த இஷ்வாகு குலத்தில், சீதை பிறந்ததோ பெரும்புகழ் பெற்ற ஜனகன் குலத்தில். ராவணனால் அபகரிக்கப்பட்ட அவனை வென்று நான் மீட்டபோது உடனடியாக அவளை அயோத்தியை அழைத்து வந்து விடுவது என் முறையாக இருக்காது என்பதை உணர்ந்தேன். அதனால் சீதை அக்னி பிரவேசம் செய்தாள். தேவர்களே வானில் தோன்றி அவளுடைய புனித தன்மைக்கு சாட்சியம் கூறினார்கள். என்னுடைய உள்மனதும் சீதையின் புனிதத்தில் சிறு மாசு கிடையாது என்பதை வலியுறுத்தி சொல்கிறது. இந்த காரணங்களால் அயோத்திக்கு அழைத்து வரப்பட்ட அவள் மீது இப்பொழுது மக்களினால் பெரும் அபாண்டம் கூறப்படுகிறது. நகர மக்களிடையே இந்த அவதூறு தீ போல பரவி கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அவப்பெயர் வெகு விரைவில் பரப்பப்படுகிறது அல்லவா? அவப்பெயர் தேவர்களாலும் நிந்திக்கப்படுகிறது, நற்பெயர் அனைவராலும் பாராட்டப்படுகிறது. அவப்பெயர் ஏற்படும் என்றால் நான் உங்களையும் விட்டுவிட தயாராக இருக்கிறேன், என்னுடைய உயிரையும் துறக்க தயாராக இருக்கிறேன். அப்படி இருக்க சீதையை துறந்துதான் தீர வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. இதைவிட ஒரு பெரிய துரதிருஷ்டம் நேரக்கூடும் என்று நான் நினைக்கவில்லை. துன்பம் என்னும் கடலில் நான் விழுந்து விட்டேன். லக்ஷ்மணா, ரதத்தை பிரயாணத்திற்கு ஆயத்தம் செய்யுமாறு சுமந்தரிடம் கூறுவாயாக. சீதையை ரதத்தில் வைத்து அழைத்து சென்று ராஜ்யத்தை விட்டு வெளியேறி கங்கையின் மறுகரையில் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகே விட்டு விடுவாயாக. லக்ஷ்மணா, இவ்விஷயம் பற்றி உன் கருத்தை நான் கேட்கவில்லை. ஆகையால் நீ இது பற்றிய உனது எண்ணத்தை நீ என்னிடம் கூற தேவையும் இல்லை. நான் சொன்னதை செய், அவ்வளவுதான். இதை நிறைவேற்றுவதில் தயக்கம் காட்டி என்னிடம் நீ பேச முற்பட்டால் எனக்கு துன்பம் இழைத்தவனாவாய். சகோதரர்களே, இவ்விஷயத்தில் என்னை சமாதானம் செய்ய முற்பட்டு என் முடிவுக்கு மாறுபட்ட கருத்தை உங்களிடம் யார் பேசினாலும் அது எனக்கு இழைக்கும் தீங்காகவே இருக்கும். கங்கை கரையில் உள்ள ரிஷிகளின் ஆசிரமத்தை காண வேண்டும் என்றும் அங்கே தங்க வேண்டும் என்றும் சீதையை ஆசைப்பட்டாள். அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவோம். லக்ஷ்மணா, அவளை கொண்டு போய் கங்கை நதிக்கரையில் விட்டு வா. இது என் மீது ஆணையிட்டு நான் உனக்கு இடும் கட்டளை. இவ்வாறு கூறிவிட்டு ஒரு யானை போல பெருமூச்சு விட்டு கொண்டு தாங்க முடியாத துயரத்தை மனதிலே சுமந்து ராமர் தன்னுடைய அறைக்கு சென்றார். பொழுது விடிந்தது. சுமந்தரிடம் கூறி தேரை பயணத்திற்காக ஆயத்தம் செய்ய சொல்லிவிட்டு லக்ஷ்மணன் சீதையிடம் சென்று, தேவி, ரிஷிகளின் ஆசிரமத்தை காண்பதற்காக கங்கை கரைக்கு உங்களை அழைத்து செல்லுமாறு அரசர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று கூறினான். பலவிதமான ஆடை ஆபரணங்களை ரிஷிகளின் மனைவிமார்களுக்கு பரிசளிக்கப் போவதாக கூறி அவற்றையெல்லாம் சீதை தன்னுடன் எடுத்துக்கொண்டாள். நடக்கப் போவதை அறியாமல் உற்சாகம் மிகுந்தவளாகவும் ஆசிரமங்களை காண வேண்டும் என்ற தன்னுடைய ஆவலை உடனடியாக பூர்த்தி செய்த ராமரின் நற்குணத்தை மனதில் போற்றியவளாகவும் சீதை ரதத்தில் ஏறி அமர அவளுடைய இந்த கள்ளமறியா தன்மையை கண்டு கலங்கி தன் மனம் பட்ட பாட்டை வெளிக்காட்டி கொள்ளாமல் லக்ஷ்மணனும் அந்த தேரில் அமர்ந்து கொண்டான். சுமந்தரர் ரதத்தை வேகமாக ஓட்டிச் சென்றார். ரதம் சிறிது தூரம் சென்றபோது லக்ஷ்மணனை பார்த்து சீதை, என்னுடைய வலது கண் துடிக்கிறது, என்னுடைய அவயவங்கள் சோர்கின்றன, இதயமோ ஏனோ துன்புறுகிறது, பூமியே சூன்யமாகிவிட்டது போல் ஒரு தோற்றம் என் மனதில் ஏற்படுகிறது. இந்த அவசகுணங்கள் என் மனதில் கவலையை தோற்றுவிக்கின்றன. வரப்போகும் எந்த நிகழ்ச்சிக்கு இவை அறிகுறிகளாக இருந்தாலும் உன்னுடைய அண்ணன் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு மாமியார் முறையாக உங்களுடைய தாயார்கள் மூவரும் நலத்தையே காண வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அப்படியே நமது நகரங்களிலும் கிராமங்களிலும் வாழும் மக்கள் நலமுடனே இருக்க வேண்டும். இதுவே இப்போது என் பிரார்த்தனை என்று கூறினார். தனக்கு நேரப்போக மிகப்பெரிய துன்பத்தை உணராமல் மற்ற எல்லாரும் நலமுடன் வாழ வேண்டுகிற சீதையின் பரிசுத்தமான உள்ளத்தை பார்த்து சோகம் நிரம்பிய இதயத்தை கொண்டவனாக லக்ஷ்மணன், எல்லாரும் நலமே என்று அவளுக்கு பதிலளித்தான். அடுத்த தினம் பாவங்களை போக்குகின்ற கங்கை நதியின் கரையை தேர் சென்றடைந்தது. அங்கே அவர்கள் மூவரும் ஓய்வெடுத்தார்கள். நடக்க இருக்கும் நிகழ்ச்சி பற்றியே அப்போது சிந்தித்து கொண்டிருந்த லக்ஷ்மணனின் இதயம் தீயினால் சுடப்பட்டது போல் கொழுந்து விட்டு எரிந்தது. நேர இருக்கும் துன்பம் லக்ஷ்மணன் மனதை மீண்டும் மீண்டும் உறுத்த ஒரு நிலையில் தன்னை கட்டுப்படுத்த முடியாதவனாகிவிட்ட அவன் வாய்விட்டு ஓ என்று கதறினான். அப்போதும் கூட சீதை தனக்கு ஏதோ நேரிடப் போகிறது என்பதை உணரவில்லை. கங்கை கரைக்கு வந்து மகிழ வேண்டிய நேரத்தில் ஏன் இப்படி அழுகிறாய்?
நீ அழுதால் என் மனமும் துன்பப்படுகிறது. எப்போதும் ராமரின் அருகிலேயே இருக்கும் நீ அவரை பிரிந்து இங்கு வந்ததால் துன்புறுகிறாய் என்று நினைக்கிறேன். அதனால்தான் நீ இப்படி அழுதிருக்க வேண்டும். எனக்கும் கூட ராமரிடமிருந்து பிரிந்து இருப்பது என்பது ஒரு சிறிது நேரத்திற்கு கூட தாங்க முடியாத விஷயம்தான். ஆனால் ராமரின் அனுமதியுடன் நாம் திட்டமிட்டபடி கங்கை நதியை தாண்டி அந்நதியின் அந்த கரைக்கு சென்று ரிஷிகளை பார்த்துவிட்டு ரிஷிகளின் மனைவிமார்களுக்கும் மற்ற பெண்மணிகளுக்கும் ஆடை ஆபரணங்களை அழித்துவிட்டு ரிஷிகளிடம் ஆசீர்வாதம் பெற்று உடனடியாக அயோத்தி திரும்பி விடுவோம். சிம்மம் போன்ற மார்பும் தாமரை இதழ் போன்ற கண்களும் எல்லா நற்குணங்களும் பொருந்திய அந்த ராமரை பார்க்காமல் எத்தனை நாள் நம்மால் இங்கு தங்கிவிட முடியும்? சீதை பேசிய இந்த களங்கமற்ற வார்த்தைகளை கேட்டு பகைவர்களின் மேம்பட்டவரையெல்லாம் பொசுக்கிவிடும் வல்லமை படைத்த லட்சுமணன் செய்வதறியாமல் தனது கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு கங்கை நதியை கடப்பதற்கு படகை அமர்த்தி சீதையை பார்த்து, படகு தயாராகிவிட்டது, நாம் நதியை கடப்போம் என்று மட்டும் சொன்னான். தேருடன் சுமந்திரர் அவர்கள் முதலில் வந்து இறங்கிய கரையிலேயே நிற்க சீதையும் லட்சுமணனும் கங்கையின் அக்கறையை அடைவதற்காக படகில் ஏறினார்கள். படகு கங்கை நதியை கடந்தது. சீதையும் லட்சுமணனும் படகை விட்டு கீழே இறங்கினார்கள். லட்சுமணன் கண்களில் நீர் வழிய கைகூப்பி நின்று சீதையை பார்த்து செய்தியை சொல்லத் தொடங்கினான். எல்லாரும் என்னை ஏசக்கூடிய வகையில் செயலாற்ற வேண்டிய கடமை எனக்கு விதிக்கப்பட்டிருப்பதால் என் இதயம் வேல் கொண்டு குத்தப்படுவது போல் நான் உணர்கிறேன். இதைவிட நான் இறந்து போய் விட்டிருந்தால் எவ்வளவோ மேலாக இருந்திருக்கும். மக்களின் கடும் கண்டனத்திற்கு உள்ளாகப் போகிற காரியத்தை செய்து முடிக்கும் தன்மை உடையவன் நான் அல்ல தேவி. உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நான் செய்யப்போகும் காரியத்தை என்னுடைய குற்றம் என கருத வேண்டாம். புனிதமானவளே, என்னை மன்னித்து அருள்க. இப்படி கூறி லட்சுமணன் சாஷ்டாங்கமாக விழுந்து சீதையை வணங்கி எழுந்து இரு கைகளையும் கூப்பியபடி நின்றான். இறந்து போவதே மேலென்று கூறி பெரிதும் துன்புற்று நின்ற லட்சுமணனை பார்த்து சீதையின் மனம் கவலையில் ஆழ்ந்தது. நீ என்ன சொல்லப் போகிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையை சொல்லிவிடு. பெரும் சுமையை உன் மீது மன்னர் திணித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. என்ன அது? ஏன் இப்படி துன்பப்படுகிறாய்? என்ன விஷயம் என்பதை மறைக்காமல் சொல்வாயாக என்று அவள் கூறினாள். கண்கள் குளமாக, இதயம் வெந்து போக, வாய் உளர லட்சுமணன் பேசத் தொடங்கினான். புகழ்பெற்ற ஜனகர் பெற்றெடுத்த மகளே, எனக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுகிறேன். மக்களிடையே உலவுகிற அபாண்டமான அவதூறை கேள்வியுற்ற ராமர் மனம் நொந்து போனவராக, இதயம் வெடித்தவராக என்னிடம் கூறிய செய்தியை உங்களிடம் நான் விவரிப்பது முறையாக இருக்காது. அந்த அவதூறை உங்கள் முன்னிலையில் பேச எனக்கு நான் எழவில்லை. நீங்கள் அக்னி பிரவேசம் செய்து அக்னியினால் அங்கீகரிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் தேவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு போற்றப்பட்டு வாழ்த்தப்பட்ட காட்சியை நேரில் கண்டவர்களில் நானும் ஒருவன். அப்படிப்பட்ட என்னை மக்கள் பேசுகிற அவதூறு காரணமாக உங்களை கங்கை நதிக்கரையில் ஆசிரமங்களுக்கு அருகில் விட்டு வருமாறு மன்னர் கட்டளையிட்டிருக்கிறார். மனம் தளர்ந்து போய்விட வேண்டாம் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆசிரமங்களில் தவங்களினால் மேன்மையுற்ற ரிஷிகள் வாழ்கிறார்கள். என்னுடைய தந்தை தசரத மன்னனுக்கு உற்ற நண்பரும் ரிஷிகளில் உயர்ந்தோருமாகிய வால்மீகியின் ஆசிரமம் இங்கேதான் இருக்கிறது. ராமரை மனதில் நினைத்தவாறே அந்த மகரிஷியின் ஆசிரமத்தில் வாழுமாறு உங்களிடம் நான் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இதனால் ஏற்கனவே ஒளி வீசுகின்ற உங்கள் சிறப்பு மேலும் ஓங்கத்தான் போகிறதே தவிர தாழ்ந்துவிடப் போவதில்லை. இப்படி லட்சுமணன் பேசியதை கேட்ட சீதை அதிர்ச்சி தாங்க முடியாதவளாக மயக்கமுற்று தரையில் சாய்ந்தாள். மூர்ச்சை தெளிந்து எழுந்தபோது அந்த புனிதவதி கண்களில் நீர் தழும்ப லட்சுமணனை பார்த்து பேசினாள். துன்பத்தை அனுபவிப்பதற்காகவே என்னை பிரம்மன் சிருஷ்டித்திருக்கிறான் போலும். ஒரு கணமேனும் நன்னடத்தையிலிருந்து மனதாலோ உடலாலோ தவறாத நான் இப்படிப்பட்ட துயரை அனுபவிக்கும் அளவுக்கு என்ன பாவம் செய்தேன்? ராமரை விட்டு தனிமையில் ஆசிரமங்களில் நான் எப்படி வாழ்வேன்? என்ன காரணத்திற்காக ராமர் என்னை பகிஷ்கரித்தார் என்று ரிஷிகள் கேட்கும் பொழுது நான் அவர்களுக்கு என்ன பதில் கூறுவேன்? ரகுவம்ச திலகமான ராமரின் வாரிசு என் வயிற்றில் வளர்வதால் என்னால் தற்கொலை செய்து கொள்ளவும் முடியாது. லட்சுமணா, மன்னரின் ஆணையை நீ நிறைவேற்றுவாயாக. இந்த அபாக்கியவதியை இங்கேயே விட்டுவிட்டு நீ செல்வாயாக. ஆனால் மன்னருக்கு நான் தெரிவிக்க வேண்டிய சில வார்த்தைகள் இருக்கின்றன. அவற்றை மட்டும் கேட்டுக்கொண்டு மன்னருக்கு என்னிடமிருந்து வருகிற செய்தியாக அவற்றை தெரிவிப்பாயாக. இப்படி சோகமுற்று பேசிய சீதை மேலும் தொடர்ந்தாள். கூப்பிய கைகளுடன் என் மாமியார்கள் நலம் பற்றியும் மன்னரின் நலம் பற்றியும் நான் அக்கறை கொண்டுள்ளதாக அவர்களிடம் சொல். சீதை எந்தவித களங்கமும் இல்லாதவள் என்பதும் ராமரிடம் மாறாத பக்தி உடையவள் என்பதும் மன்னருக்கே தெரியும் என்பதையும் அவருக்கு நினைவுபடுத்துவாயாக. மேலும் மன்னரிடம் மக்களின் அவதூறுக்கு பயந்து
என்னை நீங்கள் கைவிட்டிருக்கிறீர்கள். நிகரற்ற பலம் வாய்ந்தவரே, உங்களை தவிர வேறு கதி அறியாத நான் உங்களுக்கு நேரிடக்கூடிய அவதூறிலிருந்து உங்களை பாதுகாக்க கடமைப்பட்டவள். ஆகையால் நேர்ந்திருக்கும் அவதூறு உங்களை பாதிக்காத வகையில் நான் விலகியே இருக்கிறேன். உங்கள் சகோதரர்களிடம் நடந்து கொள்வது போலவே எல்லா மக்களிடம் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் அதுதான் நிலையான புகழை தரக்கூடியது. இந்த உடலுக்கு ஏற்பட இருக்கிற துன்பம் பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் மக்களுடைய அவதூறான குற்றச்சாட்டு உண்மைக்கு முற்றிலும் மாறானது என்பதை அவர்கள் உணரும் வகையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். கணவரே ஒரு பெண்ணுக்கு தெய்வம். அவரே எல்லா உறவினர்களும் ஆகிறார். அவரே குருவும் ஆகிறார். ஆகையால் அவர் கட்டளையை நான் ஏற்கிறேன் என்று நான் கூறியதாக ராமரிடம் சொல்வாயாக. இப்படி யாரும் கண்டும் கேட்டும் இராத மாபெரும் தியாகத்தை செய்துவிட துணிந்தவளாக ராமர் மீது எந்த பழியும் கூறாமல் மிகவும் தெளிவாக பேசிய சீதை லக்ஷ்மணனை பார்த்து, கர்ப்பவதியாகிவிட்ட நிலையில்தான் இங்கு உன்னால் நான் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறேன் என்பதை சற்றும் சந்தேகமர பார்த்து கொள்வாயாக என்று கூறி தன் வயிற்றை லக்ஷ்மணனுக்கு காண்பித்தாள். லக்ஷ்மணன் பதறினான். தலையே தரை மீது வைத்து அழுதான். தாயே, களங்கமில்லாதவளே, உங்களுடைய காலடிகளை தவிர வேறு எந்த அங்கத்தையும் உங்கள் உடலில் நான் கண்டவன் அல்ல. அப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு காட்சியா? என்னால் இதை தாங்க முடியவில்லை. இந்த பாவத்தை செய்கிற அளவுக்கு நான் துரதிர்ஷ்டசாலியாகிவிட்டேன். இவ்வாறு மனநொந்து பேசிவிட்டு லக்ஷ்மணன் சீதையை நமஸ்கரித்து படகில் ஏறி கங்கை நதியின் மறுகரைக்கு செல்ல ஆரம்பித்தான். நிர்கதியாக விடப்பட்ட சீதை படகை பார்த்தவாறே நின்றாள். லக்ஷ்மணன் அக்கறை அடைந்து தேரில் ஏற அது புறப்பட்டது. தாங்க முடியாத துக்கத்தினால் சீதை உறக்க கதறி அழுதாள். மயில்கள் கூவிக்கொண்டிருந்த அந்த வனத்தில் சீதையின் கூக்குரலும் சேர்ந்து ஒலித்தது. இதோடு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் திருச்சோ. இந்த அத்தியாயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. இந்த அவதூறுங்கிறது காய், கால், கண்ணு, மூக்கு எல்லாம் வச்சு பரவிக்கிட்டே இருக்கும். அதனால அனாவசியமாக அவதூறு பேசுறதுனால எவ்வளவு பேருடைய வாழ்க்கை கிடைக்கிறது என்பதை நாம் இதில் புரிஞ்சுக்கலாம். இதற்கு சீதையின் வாழ்வே ஒரு நல்ல உதாரணம், ராமரின் வாழ்வும் ஒரு நல்ல உதாரணம். இது போன்ற இந்த அருமையான ராமாயண கதையை நமக்கு வழங்கிய வால்மீகிக்கும், அதை நமக்கு தமிழிலே ஆய்வு கண்ணோட்டத்தோடு வழங்கிய சோவிக்கும் நமது நன்றிகள். இதை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.